கதை வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பும் தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் தாய் மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வாழ்த்தி வரும் ஓன் புகழ் சேர்புலவர் தன்னை நலம் வாழ்த்தி பாடுகிறேன் தமிழ் புலவர் வாழியரே என்று கூடி இன்று ஞானகுரு மீடியாவின் மூலமாக என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் யாரை சிறப்பு விருந்தினராக பேட்டி காண இருக்கிறோம் என்றால் கவிதைகளின் காதலன் காக்கி சட்டை அணிந்த நடமாடும் நூலகமாக இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தின் காவல் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய ஐயா முனைவர் மணிவண்ணன் அவர்களை இன்று நாம் பேட்டி காண வந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, ஒரு காவல் உதவி ஆணையராக இருந்து கொண்டு இலக்கிய மீதான உங்கள் பணி ரொம்ப சிறப்பா இருக்கு. பொதுவாகவே உங்களை பற்றிய பொதுவான பதிவுகளிலும் சரி, சமூக வலைதளங்களிலும் சரி ரொம்ப அதிகமாக உங்களை கவனிச்சுக்கிட்டு வரோம். உங்களோட இளமை காலம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இளமை காலம்ன்றது திருச்சி, பிறந்து வளர்ந்தது திருச்சி. எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர், நடுநிலைப்பள்ளி ஆசிரியை, பின்னாடி தலைமை ஆசிரியை ஆனாங்க. எங்கள் அப்பா போலீஸாக இருந்து காவல் ஆய்வாளராகி ஓய்வு பெற்றாங்க. அதுதான் நம்ம இது. படிப்பு முழுவதுமே திருச்சி தான், திருச்சி மாநகர் தான். திருச்சி மாநகர்லேயே முடிந்து விட்டது. பள்ளிக்கூடம் கிராப்பட்டியில் சிறுமலர், தூய சிறுமலர் நடுநிலைப்பள்ளின்னு ஒரு பள்ளி இருந்துச்சு. இப்போ அது மேல்நிலைப்பள்ளி ஆகிட்டு. அதற்கு பின்னாடி ஆர்சி மேல்நிலை, ரோமன் கத்தோலிக்க மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளியில் ஒரு 4 ஆண்டுகள் படித்தேன். பின்பு பெரியார் ஈவேரா கல்லூரி, அதில் பிஎஸ்சி கணிதம் படித்தேன். அதற்கு பின்பு தேசிய கல்லூரியில் எம்எஸ்சி கணிதம் படித்தேன். அப்போ தான் சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடச்சிச்சு. படித்து கொண்டு இருக்க போதே சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடச்சதுனால எம்எஸ்சியை கம்ப்ளீட் பண்ணலை. கம்ப்ளீட் பண்ணாமையே வேலைக்கு வந்துட்டேன். அதே நேரம் சட்டக்கல்லூரியிலையும் எனக்கு நுழைவுத் தேர்வில் இடம் கிடைத்தது. சட்டக்கல்லூரியும் இடம் கிடைத்தது. சப் இன்ஸ்பெக்டர், இப்போ சொல்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர், சார்பு ஆய்வாளர், அந்த பதவியும் கிடைச்சிது. ஒரே நேரத்தில் 2 கடிதமும் கையில் இருக்கு. அப்போ எனக்கு அந்த நீதிமன்றங்களை பற்றியோ சட்டத்தை பற்றியோ சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. ஒரு அரசு வேலை கிடைக்குது, அதை நம்ம எதற்கு விட வேணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துட்டேன். 23 வயசுலேயே சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துட்டேன். இப்போ 34வது ஆண்டாக வேலை பார்த்து கொண்டிருக்கேன். தமிழக காவல்துறையில் 34வது ஆண்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ உதவி ஆணையராகவே 10 வருடங்கள் ஆகுது. அதுதான் இப்போ நம்மளோட இது. சூப்பர். ஆமாம் ஐயா, மேலும் உங்களோட கல்லூரி படிப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கல்லூரி படிப்பில் நம்ம படிக்கிறப்பயே பிஎஸ்சி கணிதம் தான் படித்தேன். அப்போ தமிழ் மொழி பாடமாக இருந்தது. அந்த மொழி பாடமாக இருந்ததில் தமிழ் ஆசிரியர்கள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. எனக்கு பேராசிரியர்களாக இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய தமிழறிஞர்கள் தான் அப்போ இருந்தாங்க. ஆசிரியராக இதில் கல்லூரியில் படிக்கிறப்ப பள்ளியில் படிக்கிறப்ப ஜெகதீசன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் தமிழ் ஆர்வத்தை ஊட்டினார். அதற்கு பின்னாடி பேராசிரியர் நெடுஞ்செழியன்னு சொல்லி ஈவேரா கல்லூரியில் இருந்தாங்க. அவர்கள் ஜிஜின்னு ஒருத்தர் இருந்தார், பேராசிரியர் ஜிஜின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் நல்ல தமிழ் ஆர்வத்தை ஊட்டினாங்க. தமிழ் மேலே சின்ன வயதுலேருந்தே ஒரு ஆர்வம், அவ்வளோதான். 8 வயதில் எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சதுலேருந்து தமிழ் கவிதைகளை படிச்சுட்டு வரேன். அந்த தமிழ் இலக்கியம் சார்பாகவே படிச்சுட்டு வரேன். தமிழ் எம்ஏ தமிழோ இல்லை எம்ஃபில் தமிழ் உங்களை மாதிரி புலமை மிக்க தமிழ் படித்ததில்லை. அதில் இது கிடையாது. அதற்கு பின்னாடி அந்த சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். பணிக்கு சேர்ந்தேன். மதுரையில் பணிக்கு சேர்ந்தேன். சட்டம் எப்படியாவது சட்டம் படித்திடணும் அப்படிங்கிற ஒரே அவால ஒரு 7 ஆண்டுகள் கழித்து மதுரை சட்டக்கல்லூரியில் மாலை நேர கல்லூரியில் சேர்ந்தோம். மாலை நேர கல்லூரியில் சேர்ந்து அது படித்தேன். அதற்கடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எல், மாஸ்டர் ஆஃப் லா, அதுவும் முடித்தேன். அப்புறம் பிறகு என்னென்னா ஏதாவது ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில்
ஏற்கனவே வரலாற்றில் எம்ஏ படித்திருந்தோம்ல, ஆமா, அதை வைத்து இது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணி முசிறி அரசு கலைக்கல்லூரி, முசிறி அரசு கலைக்கல்லூரியில் வந்து பிஹெச்டி முடித்தேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி 2013 வழங்கினாங்க. 2011 வாங்கினாங்க. 2013 ஆளுநர் கையால் அதை பெற்றேன். 2011 வழங்கப்பட்டது, முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. ஐயா, நீங்க வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக படிக்கலாட்டியும் இந்த தமிழ் மீதான, தமிழ் இலக்கியங்கள் மீதான காதல், அது ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கய்யா? அது என்னோட அம்மா வழி. அம்மா வழி. அப்பா வந்து அப்பாவும் தமிழ்ல மௌனமான ரசிகர். ஒரு நூலை வந்து அவருக்கு இது பண்ணியிருக்கேன், சமர்ப்பித்திருக்கேன். ஒரு நூலை தமிழ் மௌனமான ரசிகர்னு சொல்லி அப்பாவுக்கு சமர்ப்பித்திருக்கேன். அம்மாவோட அப்பா வந்து ஒரு சாதாரண மில் தொழிலாளி. மதுரை கோட்ஸ், பழைய மதுரை கோட்ஸ் இருக்குல்ல, மித்ரா கோட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மில்லோட தொழிலாளி. அவர் வந்து ஒரு பெட்டி நிறைய எங்களுக்கு கொடுத்ததே கட்டுக்கட்டா பணம் கொடுக்கவில்லை, புத்தகங்களா கொடுத்தார். 2 பெட்டி நிறைய புத்தகங்களை தான் கொடுத்தார், பழைய காலத்து புத்தகங்கள். சில புத்தகங்கள் கூட என்கிட்ட இருக்கு. அதுல சில புத்தகங்கள் கூட நான் இன்னும் வைத்திருக்கேன். அவர் படித்த புத்தகங்கள், அதற்கு பின்னாடி என் தாயார் படித்த புத்தகங்கள். எங்க தாயார் வந்து ரொம்ப தனித்தமிழ்ல மறைமலை அடிகள் துவக்கி வைத்தவர். அவர் மறைமலை அடிகளோட இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி திருக்குறள் போட்டிகள்ல ஆசிரியர், அவங்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியங்கிறனால திருக்குறள் போட்டிகள்ல வந்து 10 குறள்ல 10 அதிகாரத்தை அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டிகள் அப்போ வந்து ஆசிரியர்களுக்கு நடக்கும். ஆசிரியர்களுக்கு, நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு, இப்ப மாணவர்களுக்கு நடக்குது, அப்ப ஆசிரியர்களுக்கு நடக்கும். அதுல அம்மா போய் கலந்துக்கிட்டு பரிசு வாங்குவாங்க. நான் வந்து அந்த மாதிரி பரிசுகள் பெற்றதில்லை. ஆனா தமிழ் மேல ஒரே ஆர்வம். தமிழ் மண் மீதும் தமிழ் மொழி மீதும் அது காக்கப்பட வேண்டும், அது இது பண்ணு. அதோட எனக்கு வந்து ஹிந்தியும் தெரியும், எழுத படிக்க தெரியும். ஹிந்தி இன்னமும் எழுத படிக்க நன்றாக தெரியும். ஹிந்தியும் படிச்சிருக்கேன். மலையாளம் வந்து நண்பர்கள் மூலியமா மலையாள மொழியும் பேசுறத புரிஞ்சுக்குவேன். சில குறைந்த அளவு மலையாளமும் நம்ம பேசுவோம். அதனால மொழிகள் மீது ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்கு. ஆங்கிலம் தான் கொஞ்சம் இன்னமும் இது நாள் வரைக்கும் ஆங்கிலத்துல கற்றுக்கொண்டுதான் வருகிறேன். இது வரைக்கும் மாணவராக தான் இருக்கேன். ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் மாணவராக தான் இருக்கேன் நான். ஆமா. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க யார வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்து செயல்படுறீங்களாங்க? உங்களோட முன்மாதிரி யாருங்க? சின்ன வயதுல வந்து அப்போ வந்து இலக்கியங்கிறது இப்போ உங்களை மாதிரி இலக்கியம் படித்தவர்களுக்கு வந்து பல அறிஞர்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க, படிப்பு சம்பந்தமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து என்னன்னா கண்ணதாசன் தான். கண்ணதாசன், பாரதி. கண்ணதாசன் முதல்ல கண்ணதாசன் தான். ஏன்னா கண்ணதாசனை வைத்து தான், அந்த திரைப்பட பாடல்களை வைத்து தான் நம்ம வந்து இலக்கியத்துக்குள்ளேயே நுழைந்தோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதை வைத்து தான் அப்புறம் இது பண்ணோம். அப்புறம் பாரதியாரை தெரிந்து கொண்டோம், பாரதிதாசனை தெரிந்து கொண்டோம். அப்புறம் பிறகு வந்து இப்ப இருக்கிற கவிஞர்கள், நல்ல கவிஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் தெரிந்து கொண்டோம். அதுதான் அடித்தளம் விட்டது. அதே மாதிரிங்க, நீங்க காவலர் பணியோடு இந்த இலக்கிய பணியை செய்வதற்கான காரணங்கள் என்னங்கய்யா? இல்ல, நீங்க உங்க கேள்வியே எனக்கு ஒரு இதா இருக்கு. காவலரா இருந்தாலும் நானும் தமிழன் தானே. தமிழுக்கு தமிழ் படித்தவர்கள் மட்டும்தான் தொண்டு செய்யணும்னு இல்ல. ரொம்ப சிறப்புங்க. ஒரு மருத்துவர் செய்யலாம், ஒரு கால்நடை மருத்துவர் செய்யலாம், ஒரு விவசாயி செய்யலாம், ஒரு ஓவியர் செய்யலாம், ஒரு மென்பொறியாளர் செய்யலாம், ஒரு பொறியாளர் செய்யலாம், எல்லாரும் பணியாற்றலாம். நானும் தமிழுக்கு ஏதாவது ஆற்றணும், அது என்னோட கடமைகள்ல ஒண்ணு. தொழில் என்ன வேணாலும் இருக்கலாம், 1000 தொழில் இருக்கு. 1000 தொழில் பார்க்கறவங்களும் தமிழுக்கு செய்யணும். சிறப்புங்க. அவர்களோட ஓய்வு நேரத்தையும் இந்த நேரத்தையும் நான் வந்து என்னோட பணியை முடித்துட்டு தான் இலக்கியத்துக்கு இது பண்றேன். ஓய்வு நேரங்கிறது இரவு நேரத்துல கிடைக்கிற ஓய்வு நேரத்துல நான் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு தான் அந்த மொழிக்கு செய்கிறேன். இதுக்காக வேலையை விட்டுட்டு நம்ம செய்யலாம், வேலைக்கான இதை விட்டுட்டு நம்ம செய்யலை.
அந்த ஓய்வு நேரத்தை கொஞ்சம் சுருக்கிக்கிறோம். தேவையற்ற ஓய்வு நேரம் இருக்கு, அதாவது தேவையற்ற பொழுதுபோக்குகள் அது என்கிட்ட கிடையாது. சுருக்கிட்டு நேரடியா இலக்கியம். ஒரு இலக்கியம் அதே போன்றீங்க. ஒரு கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியிலும் நம்ம இலக்கியம் மீதான ஆர்வத்துல நீங்க ஒரு 7 இலக்கிய ஒரு தொகுப்புகளை வெளியிட்டு இருக்கீங்க. கவிதை நூட்களாக, பயண கட்டுரைகளாக, இப்படி என்னென்ன தொகுப்புகள் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. அது மீதான ஒரு ஆர்வமாகட்டும், அதுல இருக்கக்கூடிய ஆழம் என்னன்னு கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. நான் கல்லூரியில படித்து கொண்டிருந்த போதே ஒரு நூல் எழுதி வெளியிடணும்னு ஆர்வம். 1984 படித்து கொண்டிருக்கும் போதே வெளியிடணும்னு சொல்லி எங்கள் பேராசிரியர்கிட்டலாம் அணிந்துரையெல்லாம் வாங்கி இது பண்ணிட்டேன். அப்போ என்னால் வெளியிட முடியவில்லை. அதற்கு பின்னாடி சார்பு ஆய்வாளராக மதுரைக்கு திருச்சியிலேருந்து வந்த பிறகு திருப்பரங்குன்றத்தில் இருந்த ஒரு மில் தொழிலாளியாக இருந்து வேலையை விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் வச்சிருந்தார், ஒரு அச்சகம் வச்சிருந்தார். அவர் தமிழ் கூத்தன்னு பேர். 5000 நூல்களுக்கு மேல இலக்கிய நூல்கள்ல அவர் சிறந்த அறிஞர். அவரை பழகிறதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நான் சார்பு ஆய்வாளராக வந்ததுனால அவரை பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அவரை பழகிறப்ப அவர் என்ன செஞ்சாரு, உங்களோட கவி ஆர்வத்தை இது பண்ணணும்னு சொல்லி என்னைய கவியரங்க தலைவராக போட்டு ஒரு 5-6 கவியரங்கங்களா நடத்தினார். அப்ப கவியரங்கம் அப்ப நான் கொஞ்சம் சார்பாய்வாளர் நிலையில் இருந்ததுனால 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடியும் செய்ய முடிந்தது. கவியரங்கத்துல போய் கவிதை பாட நேரம் இருந்தது. இப்ப பணி கூட கூட என்னால 2 மணி நேரம் மேடைகள்ல அமர முடியல. முன்னாடி அப்ப இருந்த பட்டிமன்றங்களுக்கு நடுவராக போயிருக்கேன். ஒரு 5-6 பட்டிமன்றங்களுக்கு நடுவராக போயிருக்கேன். சாலமன் பாப்பையா ஐயா கிட்ட பட்டிமன்றத்தில் அணியில பேசியிருக்கேன், ஒரே ஒரு இதில் பேசியிருக்கேன். அதே மாதிரி பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள்ட்டையும் ஒரே ஒரு தடவை ஒரு அணியில பேசியிருக்கேன். அவ்வளோதான் எனக்கு வாய்ப்பு. நான் சென்னைக்கு போக வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு மதுரையிலேயே இருக்கோம். மதுரையிலேயே மீனாட்சியோட புண்ணியத்தில் மதுரையிலேயே தொடர்ச்சியாக வேற எங்காவது மாற்றம் கிடைத்தாலும் மீண்டும் மதுரைக்கே நான் வந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை மீனாட்சி எனக்கு வழங்கியிருக்கு. அதனால மதுரையில் இருக்கிற அன்பர்கள், இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் நான் பழகியிருக்கேன். ஓரளவுக்கு எல்லா அறிஞர்களையும், பெரிய பெரிய அறிஞர்கள், ஆமாம், துணைவேந்தர், தமிழ் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் திருமலை, பத்திரிகையாளர் திருமலை, இப்படியே எல்லா இதுலேயும் நம்ம ஐயா இரா மோகன், கவிஞர் இரா ரவி, என்ன அந்த தலைப்பு, அப்புறம் ஒவ்வொரு அமைப்புல இலக்கிய அமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பழக்கங்கள் கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கொஞ்சம் ஒவ்வொருத்தரோடையும் சேர்றப்ப அவர்களுடைய நல்ல பண்புகள் அவங்க நமக்கு அந்த இலக்கியம் சார்ந்து உங்களை இழுத்துட்டு போயிருது. ஆமா, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது இலக்கியம், வேற ஒண்ணும் இல்ல, பெரிய அளவுல நம்ம செய்ய முடியாது. ஆனா தொடர்ச்சியா இருக்கும், விட்டுட மாட்டேன். அது ஒண்ணுதான் என்கிட்ட ஒரு பெரிய விஷயம். எந்த விஷயத்தையும் என்னைக்கும் விட்டுற மாட்டேன். ஆமா, மதுரைக்கு நான் வர்றப்ப எனக்கு யாரையுமே தெரியாது. மதுரை எங்க அப்பாவோட பூர்வீகம் தான். மதுரை மாவட்டங்கிறது எங்க அப்பாவோட பூர்வீகம். இப்பதான் பிரிக்கப்பட்டுருச்சு, தேனி மாவட்டமா பிரிக்கப்பட்டுருச்சு. அதுதான் எங்களோட பூர்வீகம். நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி தானே ஒழிய பூர்வீகம் மதுரை மாவட்டம் தான். ஆனா அப்ப எனக்கு நான் மதுரைக்கு வர்றப்ப மதுரையில எனக்கு யாரையுமே தெரியாது, பழக்கமே கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இல்ல, அப்படி இல்ல, ஒரு 3000 அளவுக்கு நம்ம இலக்கியத்தை வைத்து ஒரு காவலர் என்பதை தாண்டிலும் தெரியாத ஆட்கள் என்று கிடையாது எனக்கு தெரிந்து. அந்த அளவுக்கு பழகி இருக்கும், எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பழகிறதுனால ஒரு சாதாரண ரசிகர்ல இருந்து அனைத்து தரப்புடைய வழக்கறிஞர்கள், பல்வேறு சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், இலக்கியத்துறை சம்பந்தப்பட்டவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் பழகிறவங்க, ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இவங்களோட எல்லாம் நம்ம பழக்கம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய சொத்தே. எனக்கு கிடைத்த சொத்தே இந்த ஒரு கூட்டம், இலக்கிய கூட்டம் நமக்கு தொடர்ச்சியா நம்மளை பணியாற்ற வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதுலதான் நான் முதல்ல அந்த நூல் வெளியிடாமே போயிட்டு, அதனால இப்ப மதுரையில என்ன செஞ்சேன்னா ஒரு நூல் கனவு குளியல், முதல் நூல் கனவு குளியல்னு
வைத்து வெளியிட்டேன். உங்களுடைய படைப்புகள் அது ஒரு சிறந்த படைப்பாக இருக்குங்க. கனவு புயல். இரண்டாவது நூல் வந்து பனிச்சூடு. பனிச்சூடு பனிச்சூடுன்னு வெளியிட்டேன். அப்புறம் மூன்றாவதாக பழனி பாத யாத்திரை. பாத யாத்திரை போறவங்க ஏன் போறாங்க? ஓ, 2.5 மணி நேரம் பஸ்ல பேருந்துல போய் அடைகிற மதுரையில இருந்து பழனிக்கு 2.5 மணி நேரத்துல அடைஞ்சிடலாம். மகிழுந்துல போனா 2 மணி நேரத்துல போயிடலாம், 1.5 மணி நேரத்துல கூடியும் போயிடலாம். ஆனா அவர்கள் ஏன் 4 நாட்கள் 5 நாட்கள் நடந்து அவ்வளவு விரதமா இருந்து போறாங்க? அதுல தனியார் நிறுவனங்கள் என்ன செய்யணும்? அந்த பாத யாத்திரை செய்யறவங்க என்னென்ன போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கணும்? இது போன்ற விஷயங்கள் அந்த நூல்ல எழுதியிருக்கேன். அந்த நூல்ல தெளிவா பழனி பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல். அந்த மாதிரி ஒரு நூல் எழுதி அந்த நூல் மூன்றாவதா. நான்காவதா வந்து வான் தொட்டி. வான் தொட்டி வான் தொட்டி வான் தொட்டி அப்படின்னு ஒரு கவிதை நூல் வெளியிட்டது, என்னோட கவிதைகள். அதற்கடுத்து அகலாது அணுகாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு என்னோட கொள்கையில அதை நான் ஒரு கொள்கையா வைத்திருக்கேன். யாரோடையும் ரொம்பவும் ஒட்டிடவும் மாட்டேன், ரொம்பவும் வெட்டியும் போயிட மாட்டேன். அகலாது அணுகாது. ஒரு எதற்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை நம்ம வந்து வரைமுறைப்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கும் பயனா இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனா இருக்கும். அதுதான் திருவள்ளுவர் சொன்னதுல ஒரு பெரிய இது. பல கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு பிடித்தது அகலாது அணுகாது. ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்களும் சரி, மற்ற எந்த அரசு துறையை சேர்ந்தவர்களும் சரி, யாரோட பழகினாலும் அவர்கள்ட்ட போய் விழுந்துடவும் கூடாது, வெட்டிட்டும் போயிடக்கூடாது. சூப்பர்ங்க. வெட்டிட்டும் போயிடக்கூடாது. அதுதான், அதனாலதான் என்னோட நூலுக்கு அகலாது அணுகாதுன்னு ஒரு இது பண்ணேன். அப்புறம் சென்ற ஆண்டு இதே மாதம் ஒரு சமண துறவி, வடநாட்டு சமண துறவி, இந்தி மொழி மட்டுமே பேசக்கூடிய ஒரு சமண துறவி, இந்தி மொழியும் ஆங்கிலம் நன்றாக பேசுவார், ஆங்கிலம் நன்றாக பேசுவார். ஒரு சமண துறவியை நான் வந்து மதுரையில சந்திச்சேன் ஒரு நண்பர் மூலியமா. அந்த சமண மதத்தை சேர்ந்த வடநாட்டு நண்பர் மூலியமா சந்திச்சப்ப அவர் என்னை பற்றி அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப இவர் பல நூலெல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமண துறவி என்ன பண்ணாங்கன்னா, அவரோட குரு இருக்கார்ல, அவர் எழுதிய இந்தி நூலோட ஆங்கில மொழியாக்கத்தை என்கிட்ட கொடுத்து இதை நீங்க தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுங்க என்று சொன்னார். ஏற்கனவே இந்தியில அவங்க குரு எழுதியிருக்கிறார். அதை ஒரு பெண்மணி, ஒரு எழுத்தாளர் வந்து, பெண் எழுத்தாளர் வந்து இது பண்ணியிருக்காங்க, வந்து என்ன மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க ஆங்கிலத்துல. அந்த நூலை என்கிட்ட கொடுத்து இதை நீங்க படித்துட்டு ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு மொழிபெயருங்க, தமிழ்ல எழுதுங்களேன்னு சொல்லி ஒரு இதா கொடுத்தார். அதை கொடுத்தோன்னா சரி, அது ஏதோ ஒரு தெய்வ ஒரு வாக்குதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா மிகுந்த கோட்பாடுகளுடன் கூடிய வழிமுறையா அந்த நூலை நான் வந்து மொழிபெயர்த்து இப்ப அது விரைவில் வெளியாக அடுத்த கட்ட படைப்பு அதுதான். 2-3 நூல்கள் அச்சில இருக்கு. எப்ப எதிர்பார்க்கலாங்க? நேரம் வாசகர்களுக்கு ஒரு விருந்து படைக்குமா? இல்ல அது விருந்துன்னு இல்ல, நம்ம பார்த்தது, நாம் அனுபவித்தது, அனுபவங்களை சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. விருந்து படைக்கிறதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட இது என்னன்னா, நாம் பட்ட அவமானங்களை இளைய தலைமுறை படக்கூடாது. சிறப்பு. நான் பட்ட வெற்றி கிடையாது. பெரிய அளவுக்கு நான் வந்து ஐபிஎஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ ஆகல. பெரிய அளவுல ஆயிருந்தா இன்னும் நான் சின்ன வயதுல கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உழைத்திருந்தால் ஒரு பெரிய அளவுல கூட ஆயிருக்கலாம். நான் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் நான் எது அடையலையோ அதை இந்த வளரும் சமுதாயம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்துல இப்போ ஒரு 3 நூல்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதி அது இன்னும் அச்சில் வரல. அது சில அறிஞர்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு தான் அது வெளியிடும். அது அவங்ககிட்ட அணிந்துரை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எது தேவை எது தேவையில்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நூல்களை ஒரு 3 நூல் அச்சில் இருக்கு, தட்டச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது விரைவில் அடுத்த 21 இந்த
கொரோனா இயர் போன பிறகு 2021 ஒரு நூல் அல்லது 2 நூல் அந்த நூல்களும் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப ஐயா, இப்ப அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களோட காவல்துறையில இப்ப உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வம் உள்ள காவலர்கள் இருக்காங்களா? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க? அநேக பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, அநேக பேர் இருக்காங்க. எங்களுடைய ஐயா காவல்துறை இயக்குனர் ஸ்ரீபால் அவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர். ஓ, தமிழ் சமணர். சரிங்க. சமணர்ல அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ் இலக்கியம் படித்தவர்கள், சைவத்துக்கும் இதுன்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல, அதுல இப்ப எஞ்சி இருக்கிறவங்கல்ல அவர் ஒருத்தர், அவர் இருந்தவர். புரியுதுங்களா? ஸ்ரீபால்னு சொல்லி ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து நல்ல தமிழ் அறிஞர். அதற்கு அடுத்து டெய்சின்னு சொல்லி ஒரு இவர், அவரும் தமிழ்ல திருக்குறளை பத்திலாம் நூல் எழுதியிருக்காங்க. அப்புறம் என்னோட கவிதை, நான் மதுரையில வந்தப்ப எனக்கு டிஎஸ்பியா இருந்தவர், காவல் துணை கண்காணிப்பாளர் இருந்தவர் முனைவர் வாசு கணபதினு பேர். அவர் வந்து தமிழ் இலக்கியம் படித்தவர். ஆனா அவர் நூல்கள் எழுதியில. ஆனா எல்லா கவியரங்களையும் போய் கவியரங்கம் பேசுவாரு. கேட்டலும் கிளத்தலும்னு சொல்லி இலக்கிய நிகழ்ச்சி மாணவர்களை, உங்களை மாதிரி மாணவர்களை வைத்து நடத்துவார். அவர் தான் எனக்கு வந்து கவிதையில வந்து ஒரு ஈடுபாடை கொடுத்தவர். எங்க போலீஸ்ல வந்து எனக்கு வந்து போலீஸ் காவல்துறையிலையும் குருவாக இருந்தவர், அதே நேரம் கவிதை துறையிலையும் நான் இலக்கியத்திலையும் இறங்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் வாசு கணபதி. எப்படி நான் தமிழ் கூத்தனார் ஐயாவை ஒரு காரணமா சொல்றேனோ, மற்ற தமிழ் அறிஞர்களை சொல்றேனோ, அது மாதிரி அவர் வந்து என் மேல என்னை வந்து அந்த இலக்கியத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உருவாக்கினாரு. அப்புறம் குளச்சல்ல இருந்து குமரேசன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்டியல் ஒரு நீண்ட பட்டியலாக சொல்லக்கூடியது. குளச்சல்ல வந்து குமரேசன் சொல்லி ஒரு ஆய்வாளர் அவர் இருந்தாரு. அப்புறம் என்கிட்ட ஒரு சார்பு ஆய்வாளராக ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் 2 கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாமிய சகோதரர். அவர் 2 நூல்கள் எழுதி வெளியிட்டார். ஓய்வு பெற்ற பிறகு கூட அவர் எழுதி வெளியிட்டார். அப்புறம் இங்க ஒரு காவலர், மதுரை மாநகர்ல ஒரு காவலராக இருந்தார், ஆறுமுகம்னு சொல்லி. அவர் வந்து இப்ப செந்தமிழ் கல்லூரி, மதுரை செந்தமிழ் கல்லூரியில பேராசிரியராகவே ஆயிட்டார். காவல்துறையில 16 ஆண்டுகள் வேலை பார்த்து விட்டு எம்ஃபில் பிஹெச்டிலாம் முடிச்சு வேலை பார்த்து கொண்டே இருந்தார். அப்புறம் 16 ஆண்டுகள் கழித்து அந்த வேலையை விட்டுட்டு இப்ப வந்து செந்தமிழ் கல்லூரியில பேராசிரியராக இருக்கார். நம்ம மதுரை செந்தமிழ் கல்லூரியில காவல்துறையை சேர்ந்தவர் தான் பேராசிரியராக இருக்கார். அப்படி கவிஞர்கள் எழுதுறவங்க இதே மாதிரி கும்பகோணத்துல, திருச்சி பக்கம், சென்னையில புவியரசன் சொல்லி பொன்னேரின்னு ஒரு ஊர், அங்க ஒருத்தர் ஓய்வு பெற்ற ஒரு கவிஞர் இருக்காரு. அந்த மாதிரி கவிஞர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எனக்கு தெரிந்த வரையில கவிஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. காவலர்கள் வந்து காவலர் பணியோடு இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களை வாசிப்பதனாலும் நேசிப்பதனாலும் என்ன பயன் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? இல்லைங்க, இலக்கியங்கிறது உங்களுக்கு என்னன்னா மனம் சார்ந்த ஒரு பெரும்பாலும் காவலர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் கூடவே இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, படிச்சா நல்லதுதான். எந்த ஒரு வணிகராக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே உழைக்கிறவங்க எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கும். காவல்துறையில சற்று அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எது செய்யணும்னாலும் போராடி இது பண்ணணும். காவல்துறைங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு அரெஸ்ட்னு சொல்றாங்க, கைது, ஒருத்தரை வந்து சிறைக்கு கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய கடினமான பணி. இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய, அதை பற்றியே ஒரு 3 மணி நேரம் பேசலாம். கைது அப்படின்னு, அரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா அதற்கு வந்து அவ்வளவு இது இருக்கு. அதை பண்றப்ப வந்து காவல்துறையினருக்கு பல விதமான இடர்பாடுகள், அதுல சில சட்ட சிக்கல், அதுல சில முரண்பாடுகள், நம்ம ஒண்ணு சொல்லுவோம் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் வரும். அதுல மன அழுத்தம் ஏற்படுறது காவலர்களுக்கு இயல்பு. அப்ப இந்த இலக்கியம் படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு வடிகால நல்லது படித்துக்கிட்டாங்கன்னா. இப்ப வந்து இந்த
சமூக ஊடகங்கள் இதுல வர்ற இதை வைத்து கொஞ்சம் அவங்க தங்களுடைய மனத்தாங்களை இது பண்ணிக்கிறாங்க. இதுங்கிறது அழுத்தங்கிறது கூடாது. ஆமா ஆமா ஐயா, இதுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உங்களோட எதிர்கால திட்டம் என்னங்கய்யா? என்னோட எதிர்கால திட்டம் ஓய்வு பெறணும். அதை விடுத்து எங்க அம்மா வந்து தமிழ்ல கொண்டிருந்த ஆர்வத்தினால அவர்களுடைய பெயரில் அம்மா பேர் திருமதி இரா செல்லம்மாள் தமிழ் பேரும் கூட செல்லம்மாள். அவங்க பேர்ல உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில செயல்பட்டு வருது. மதுரையில எங்க அம்மா பேர்ல சொல்றோம். சரி, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சொல்றீங்க. அது அரசு நடத்துகின்ற தமிழ் ஆராய்ச்சி. இத ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக எங்க அம்மா பேர்ல நான் தனியாக மிக சிறப்புங்க. தனியாக இரா செல்லம்மாள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லி எங்க அம்மா பேர்ல ஒரு நிறுவனம் துவக்கணும்னு பல அறிஞர்களை ஆலோசகர்களாக கொண்டு இப்ப இருக்கிற அறிஞர்களை ஆலோசகர்கள் அதை திட்டமிட்டுக்கிட்டு இருக்கேன். யார் அதற்கு எப்படி போடணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை நான் மனசுக்குள்ள வகுத்துக்கிட்டு இருக்கேன். சில அதிகாரிகள், IAS அதிகாரிகள், சில உயர் அதிகாரிகள், சில IPS எங்க துறையில உள்ள IPS அதிகாரிகள், தமிழ் மொழியில அதிகாரிகள், தமிழ் மொழியில பெரிய பெரிய வளர்ச்சித்துறை இருக்குல்ல, தமிழ் வளர்ச்சித்துறை, இப்ப இருக்க தமிழ் வளர்ச்சித்துறையில பணியாற்றி கொண்டிருக்க அறிஞர்கள், அவங்களையெல்லாம் வந்து நம்ம இணைத்து, அதே மாதிரி யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வம் உடையவங்க, இவங்களையெல்லாம் வந்து ஆலோசகர்களாக கொண்டு ஒரு தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒண்ணு உருவாக்கணும்னு என்னோட ஆசை. அதுல வந்து என்னன்னா ஆண்டுதோறும் ஆய்வு கட்டுரைகளை பெற்று ஆய்வு மலர், ஆண்டுதோறும் ஒரு ஆய்வு மலரும் ஒரு ஆய்வு கருத்தரங்கமும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாள். இதன் மூலம் வளரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக அதை நான் செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு, சிறப்பான திட்டம். என்னோட மகனும் அதுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்கள வச்சுதான் நம்ம நடத்தணும். அதை நான் செய்யறதுக்கு இருக்கேன். அதோடு ஓய்வு பெற்ற பிறகு விடுமுறை நாட்களில், அதாவது சனி ஞாயிறு, பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 9, 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் ICSE அந்த போர்டெல்லாம் சொல்றீங்கல்ல, CBSE, அந்த குழுமத்துல படிக்கிற ஆங்கில வழி மாணவர்களுக்கு தமிழ் பள்ளி சனி ஞாயிறு இல்ல கோடை காலத்துல தமிழ் மொழியோட ஆர்வத்தை கொண்டு வரணும். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் மொழியில வளரணும், தமிழ் மொழிய வளர்க்கணுங்கிற ஆர்வம் எல்லா மக்கள்கிட்டையும். களம் கிடைக்காம இருக்கு. அவர்கள் படிக்கிறது வந்து அந்த கல்லூரியில படிச்சாலும் அந்த இதுல படித்தாலும் அந்த மாணவர்களுக்கு தமிழின் சிறப்புகள், தமிழ் மொழியோட சிறப்புகள், தமிழ் மொழி எப்படி உருவானது, நீங்க எந்த விதத்துல இப்ப இணையதளத்துல வந்து ஒரு இணையதள மென்பொறியாளரா இருக்கலாம், அவரு மென்பொறியாளர் எப்படி தமிழுக்கு உதவி செய்யலாம். இப்ப ஒரு கலைஞர் உங்களை மாதிரி பெரிய கலைஞரா இருக்கலாம், அவரு கலை வழியாக எப்படி மொழியை வளர்க்கணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து அந்த துறை சார்ந்து ஒரு 300 தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 300 தொழில்காரங்களையுமே கொண்டு வந்து தமிழை வளர்க்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஒரு அதே மாதிரி இப்போ வந்து இந்த அவசர உலகத்தில் ஆண்ட்ராய்டு காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது 2 டிப்ஸ் சொல்லணுங்க. டிப்ஸ்னா, நம்ம வந்து மெல்ல இனி தமிழ் சாகும்னு சொல்றாங்க, கண்டிப்பா சாகாது. அதற்கென்று ஆட்கள் இருக்காங்க. தமிழ் உதிரம் உள்ளவரை பூவாய் புரட்சியை வெடித்துக் கொண்டுதான் இருக்குன்னு கூட சொல்றாங்க. இல்ல அப்படி இல்ல, அதற்குன்னு ஆளுங்க, தமிழுக்குன்னு ஆளுங்க தனியா வந்து உழைத்து கொண்டுதான் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சமூக ஊடகங்கள்லயும் சில நல்ல ஊடகங்கள்ல போய் நம்ம பார்த்தோம்னா ஆத்திச்சூடியை பத்தி போடுறாங்க. ஆத்திச்சூடிய விளக்கம், ஒவ்வொரு நாளடியாரோட விளக்கம். ஒரு பத்திரிகையாளர், என்னோட கல்லூரி தோழர், கல்லூரி இளையவர், எனக்கு கல்லூரியில இளையவராக இருந்தது, அவர்லாம் நாலடியாரோட விளக்கத்தை தினந்தோறும் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. நான் இப்பதான் அந்த நாலடியாரே 25, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தது நாலடியார இப்ப மீண்டும் அவர் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. படிக்க சுவையா இருக்கு.
ஞாபகம் வருது. சங்கத்தமிழ்ல இருக்கு சில சமூக ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் வரக்கூடிய திரைப்பட பாடல்களுக்குள்ள பாதி கூட இந்த இதுல இந்த சாராம்சம் உள்ளதுன்னு கூட எழுதுறாங்க. அது எனக்கு நான் இப்ப இருக்கிற திரைப்பட பாடல்கள் தெரியாது. நான் திரைப்படம் பார்த்தே 5 வருடத்துக்கு மேல ஆகுது. உங்களுடைய பணிச்சுமைக்கே சரியாக இருக்கின்றது நேரம். இந்த ஒரு 8-7 ஆண்டுகளில் 2 படம் தான் பார்த்திருக்கேன். ஆமா, 2 திரைப்படம் தான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி திரைப்படத்தோட தொடர்பு இல்ல, அந்த திரைப்பட இலக்கியத்தை வைத்து இல்லை. மேலும் ஏதாவது நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் அதாவது பெரும்பாலும் இப்போ வந்து இந்த போட்டி தேர்வுகளுக்கு என்னன்னா, போட்டி தேர்வுகளுக்கு ரொம்ப எந்த துறையிலும் இருங்க இளைஞர்கள், எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுங்கள். நீங்கள் தொழிலுக்கு சம்பந்தமாக தேர்ந்தெடுக்கும் தொழிலை பற்றி, அதற்காக ஆங்கிலம் படிக்கிறீங்க, அதற்காக ஹிந்தி படிக்கிறீங்க, அதற்காக ஜெர்மன் மொழி, சிலர் சீன மொழி படிக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த மொழியும் படித்துக் கொள்ளுங்கள். தமிழுக்கென்று தினந்தோறும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அனைவரும் ஒதுக்க வேண்டும். தமிழ் இலக்கியத்துக்குன்னு, தமிழ் மொழிக்குன்னு. ஒரு 24 மணி நேரம் பேண்ட் ஷர்ட்டோட இருக்கும். ஒரு 1 மணி நேரம் வந்து வெளிநாடுகளில் இருக்க தமிழர்கள் வேட்டி சட்டை அணிகிறார். அதே மாதிரி அவர்களுடைய குழுக்கள் நடத்துற கூட்டங்கள்ல வந்து வேட்டி சட்டையிலேயே வந்து அந்த இதை கலாச்சாரத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள, இதுதான் பெரிய நிலப்பரப்பு, தமிழர்கள் அதிகமாக வாழ்ற நிலப்பரப்பு தமிழ்நாடு தான். நம்ம 10 கோடி 9 கோடி மக்கள் தமிழர் இருந்தாலும் தமிழ்நாடு தான் அது. இங்க நம்ம வந்து செய்ய மாட்டோம். வெளியில புலம்பெயர்ந்து போயிருக்கிற வேறு நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுக்கு இருக்க ஆர்வம் நம்ம மக்களுக்கு குறை இல்லை. அதை வளர்க்கணும். ஒரு கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியிலும் உங்களோட பொன்னான நேரங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி. ஞானகுரு மீடியா வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசுங்கய்யா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் லக்ஷ நரசிம்மண்டி, சௌராஷ்டிரா காலனி, மதுரை. ஒளிப்பதிவாளர் அழகுராஜாவுடன் உங்கள் சித்தநாதன். நன்றி.